அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்கள் வருகின்ற இந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதி என்று வரையறுக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்னும் பல கட்சிகளோடு எங்கள் கூட்டணியில் அங்கீகரிக்கின்ற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் எங்களுடைய கூட்டணி பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வுபூர்வம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் எங்களுடைய கூட்டணி பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டணி. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சிருக்கின்றன. டெல்லிக்கு சென்றால் நாங்களோ எங்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களோ டெல்லிக்கு சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. அதன் அடிப்படையிலே எங்களுடைய கூட்டணி அமைக்கப்பட்டு அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். ஆக டெல்லி சென்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துகிறோம். இன்றைய தினம் எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதி என்று பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்பட்டு இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம். மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவுக்குள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் தான் மரியாதைக்குரிய பீஸ் கோயில் அவர்கள் வந்தார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இரவுக்குள் எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவரத்தை அறிவிக்கிறேன்.